ஹே நெஞ்சமே, நான் இன்னைக்கு ஒன்று ஒரு கேள்வி கேட்கவா? ஹவ் யூ ஃபெல்ட் ஸ்டக் இன் த பாஸ்ட்? கடந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு ஃபீல் பண்ணிவிட்டு ரெண்டே பாசிபிலிட்டி தான். ஒன்று, நீ அதை மறக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன். இல்லைன்னா மனசுக்குள்ளே ஏதோ ஒரு மூலையில் அதை வச்சு பூட்டிட்டு சாவை எங்கேயாச்சும் தூக்கி போட்டுருப்பேன். கரெக்டாக? ஸோ இதுக்கான உண்மையான சொல்யூஷனை நம்ம இன்றைக்கி நமக்கு கூஸ் பம்ப்ஸ் தர நம்ம தலைவரோட பாஷா கேரக்டராக மாறி தான் கண்டுபிடிக்க போகிறோம். வெல்கம் டு எபிசோட் 2 ஆஃப் நானும் ஒரு ஸ்டார் தான். என்ன கேட்டால் பாஷா அப்படின்றது ஜஸ்ட் ஒரு மாசான மூவி மட்டும் இல்லை. இட் இஸ் அ ஜேர்னி ஆஃப் ஒன் மேன், மாணிக்கம். வெளியே அவர் ஒரு அமைதியான சாஃப்டான ஆட்டோ டிரைவர், ஆனால் உள்ளுக்குள்ளே ஹீஸ் கேரிங் அ பாஸ்ட். அவர் மறைக்கணும்னு நினைக்கிற ஒரு சீக்ரெட் லைஃப் ஆஸ் பாஷா. ஆனஸ்டாக நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு மாணிக்கம் சைடு இருக்கும்ல. சிம்பிளாக சைலண்ட்டாக நம்ம வேலையை பார்த்துட்டு குடும்பத்தை பார்த்துட்டு பாஸ்ட் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கிட்ட இருந்து ஓடிட்டே இருப்போம். அதாவது சில பேருக்கு இட் குட் பி அ பெயின்ஃபுல் மெமரி. மேபி ஒரு உடஞ்சி போன ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை ரிலேஷன்ஷிப்போ, இல்லை நம்ம ஏற்றுக்க முடியாத ஒரு தோல்வி, ஒரு மிஸ்டேக் we wish never happened. ஏன்டா நம்ம அப்படி நடந்துக்கிட்டோம், ஏன்டா நம்ம அப்படி பண்ணோம். இப்போது படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வரும். ஒரு நாள் அவர் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைன்றப்போ ஹீரோ அவரோட கடந்த காலத்தை ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அப்போ தான் நமக்கு கூஸ் பம்ப்ஸ் தர மாசான பிஜிஎம்மில் தலைவர் ஃபைனலி ஸ்டெப்ஸ் அப் ஆஸ் பாஷா. அதே மாதிரி நம்ம ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபேஸ் இட். உன் பாஸ்டில் இருந்து ஓடுறத மறைக்கிறத விட்டுட்டு தலைவர் மாதிரி ஃபஸ்ட்டு தைரியமாக ஃபேஸ் பண்ணு. செகண்ட் ஸ்டெப், அக்செப்ட் இட். ஆமாம், நடந்துச்சு, ஐ வென்ட் த்ரூ இட். நான் நிறைய கோ த்ரூ பண்ணேன், பட் இட் டசன்ட் டிஃபைன் மீ எனிமோர். நடந்தது முடிஞ்சிருச்சு, அது என் லைஃப்பில் ஒரு சாப்டர், அவ்வளோதான். மூணாவது ஸ்டெப், forgive yourself. Stop being harsh on yourself. உன்னை கஷ்டப்படுத்துறதை நிறுத்து. இட் இஸ் ஓகே, உன்னை நீ மன்னிக்கலாம். நம்ம மனுஷங்க தான், தப்பு பண்ணிட்டோம், மன்னிக்கலாம், தப்பு இல்லை. அதுவும் தப்பு இல்லைனாலும் மன்னிக்கலாம். இப்படி யோசிக்கிறப்போ உனக்கு ஒரு ரிலீஃப் வரும். ஸ்டெப் 4, ஸ்டார்ட் ஃபில்லிங் த எம்டி பேஜஸ். அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம லைஃப்ன்ற புக்கில் ஒரு சாப்டர் நல்லா இல்லையா, அதை திருப்பி படித்தோ இல்லை படிக்காமல் இருந்தோ இல்லை கிழிச்சு போட்டோ உன் புக்கை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதில் இருக்க எம்டி பேஜஸை எழுத ஸ்டார்ட் பண்ணு. அதுக்கு அந்த பழைய சாப்டர்லேருந்து லெசன் எடுத்துக்கோ. எங்கே தப்பு பண்ண, என்ன சேஞ்ச் பண்ணலாம், இன்னும் எப்படி என்னை பெட்டராக மாற்றலான்னு யோசிக்க ஸ்டார்ட் பண்ணு. That way, when you complete the book, you'll realize இனிமே அந்த சாப்டர் உனக்கு பாரமாக தெரியாது. அது ஜஸ்ட் ஒன் ஆஃப் த சாப்டர் தான். ஆனால் அதனால தான் என் கதை இன்னும் ஸ்ட்ராங்காக அழகாக மாசாக மாறியிருக்குன்னு நீ ரியலைஸ் பண்ணுவேன். நம்மளோட கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் அதுவாக தான் இருக்கும், மாணிக் பாஷாவாக மாறுறது. And that's when you completely move on. பாஷாவா நம்ம கற்றுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? பேஷன்ஸ், நிதானம். மாணிக்கம் படத்தில் ரொம்ப காமாக இருப்பார். அவருக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும், நிறைய பேர் அவரை தூண்டுவாங்க. ஆனால் அவருக்குன்னு ஒரு லைன் வச்சு அவரை கண்ட்ரோல் பண்ணிப்பார். கரெக்டான நேரம் வரப்போ தான் அவர் பேசுவார், ஆக்ஷன் எடுப்பார். அவரோட மாஸ் இஸ் நாட் ஜஸ்ட் இன் த punch dialogues, but in the way he controls himself until the right moment. It shows us அமைதி ஒரு வீக்னஸ் கிடையாது, அது உன்னோட பலம். எல்லாத்துக்குமே ஒரு ரைட்டான டைம் இருக்குது. நமக்குன்னு ஒரு டைம் வரும். நம்ம நிதானமும் அமைதியோ தான் சீக்ரெட் ஆஃப் நம்ம எனர்ஜியாக இருக்கும். ஸோ நெஞ்சமே, திங்கிங் லைக் பாஷா அப்படின்றது என்ன தெரியுமா? உன்னோட பாஸ்ட்லேருந்து ஓடுறத நீ ஃபஸ்ட்டு நிறுத்து.
நின்று அதை ஃபேஸ் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணி உன்னை நீ மன்னிச்சு மற்றவங்களையும் மன்னிச்சு மூவ் ஆன். உன்னோட எம்டி பேஜஸை அழகாக ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. அண்ட் ரிமெம்பர், நிதானம், அமைதி, இது ரெண்டுமே தான் நம்மளோட உண்மையான பலமாக இருக்கும். இட்ஸ் யுவர் இன்னர் ஸ்ட்ரென்த். பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே யூ ஹவ் சர்வைவ்ட் யுவர் ஓன் பேட்டில்ஸ். நீ உன்னோட லைஃபோட போகிற தனியாக ஃபேஸ் பண்ணி பாஷாவை யோசித்து ஜெயிச்சிருப்ப. ஸோ நீயும் நானும் ஒரு ஸ்டார் தானே. நிஜமே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். இந்த ஃபியூ மூமெண்ட்ஸ் வித் மீ உங்கள் லைஃப்பில் ஒரு குட்டி இம்பேக்ட் கொண்டு வந்திருந்தா கூட ஐ வில் பி ஸோ ஹாப்பி. ஸோ டேக் கேர், ஸ்மைல் அண்ட் ரிமெம்பர், you too have a little பாஷா inside you. உனக்குள்ளேயும் ஒரு குட்டி பாஷா ஒளிஞ்சிருக்கு. Until next time, signing off, நெஞ்சில் மாமழை.